ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி தயிர் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய், பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு கட் பண்ண ஆனியனை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, மசாலா சேர்த்தது நல்லா கலந்து விட்டுருங்க. அரை லிட்டர் தயிரை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிக்கலாம் வைக்க வேண்டாம், ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க, அதே போதும். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடான சாதத்தோடு இந்த தயிர் கறி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.